ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜூட் பேக் அக்கா ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பீஸு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கலாம் வாங்க. அக்கா என்னம்மா என்ன அப்போ இருந்து கணக்கு பார்த்துட்ருக்கீங்க, டேலி ஆக மாட்டேங்குதா? ஆமாம் பாப்பா, இது நேற்று தைச்ச பீஸு. ஆ, அது வேற டெலிவரி ஆயிடுச்சு பீஸு. டெலிவரி ஆயிடுச்சா? வந்து எடுத்துக்கிறேன்னாங்க. ம், வண்டி போயிடுச்சு மொத்தமாக எடுத்துட்டு. ம், மிச்சம் கொஞ்சம் இருந்தது, பிசில் வெட்டாமல் இருந்தது. அது சரிக்கா இங்கே பக்கம் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால அது போயிடுச்சு. சரி, அது டோட்டல் போட்டாச்சு. இதில் எல்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். சரி. ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்களே, இன்னும் டேலி ஆகலை. கணக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் கொடுக்குற கணக்கு இங்கே வர மாட்டேங்குது. ஐயோ, அதான் பிரச்சனை. எனக்கா எனக்கு நேற்று நீங்கள் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஜூட் பேக் கேட்டாங்கன்னு ரெடி பண்ணீங்களா? ஆமாம், அது ரெடி ஆயிடுச்சா இல்லையா? அது வேறு நேற்று நம்ம கட் பண்ண பீஸு. ஏய், சூப்பராக இருந்துருச்சுக்கா. ஓகேவா? செம்மையாக இருக்குது. பிளெயினாக இருந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. அடுத்தது இங்கே இருக்குது வரணும். இதுவும் நல்லா இருக்கு. இதில் நம்ம ஹேண்ட்பேக் போட்டிருக்கோம் தானே? ஆமாம், ஆ, நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து போன துணியில. ஆ, சூப்பர். வந்து தானே எடுத்து கொடுத்தாங்க. ம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆ, சூப்பராக இருக்கு. சரி, அதே மாதிரி சேரீ பவுச் ரெடி ஆயிடுச்சா? நேற்றே டெலிவரி பண்ணுறது அதுவும் ரெடி ஆயிடுச்சு. மணி கொடுப்போம். நேற்றே மழை வந்துருச்சுல சாயங்காலம், ம், அதனால கொடுக்க முடியல. ஓ, அது வேறு இப்போ ரெடியாக இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் கொரியர் போட்டுருலாம். இது எப்படி திருப்பிட்டு ஐனிங் பண்ணணுமா? ஐனிங் பண்ணி கொடுக்கணுமா? இன்னைக்கு சாயங்காலம் போட்டு விட்டுருவோம். ம், சரியா? ம், சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பேக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.